பார் தம்பி, நீ உன்னோட ஒய்ஃபுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்ருக்க. நேற்று வந்து பொண்ணுடா அவளுக்கு என்ன தெரியும் உன்னை பற்றி? நான், அம்மா, அப்பா தான் உன் கூட பிறந்ததுலேருந்து இருக்கோம். நீ எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஆமாம்ல, அவள் நேற்று வந்து பொண்ணு. இந்த அறிவு எனக்கு இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், உங்கள் அம்மா அப்பா போட்ட நகையை கொஞ்சம் கொடுன்னு என் பொண்டாட்டிட்டு நேற்று நான் கேட்டுட்டேன். அவன் நடுவில் வந்தவ தானே, அவகிட்டே என் கேட்கணும். நீ ஒன்று பண்ணு, உன்னோட கல்யாணத்தப்போ என்னோட சொந்த காசில் நான் உனக்கு சில ஜுவல்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தேன்ல, அதை கொஞ்சம் வச்சு எனக்கு பிஸ்னஸ்க்கு அமௌண்ட் கொடு. நீ என்னடா கல்யாணத்துக்கு போட்ட நகையெல்லாம் இப்போ கணக்கு காட்டி கேட்டுட்ருக்க தம்பி? எதாக இருந்தாலும் என் வீட்டில் என் ஹஸ்பண்ட் கிட்ட கலந்துக்கணும், என் ஃபேமிலியில் கலந்துக்காமல் நான் எப்படிடா நகையெல்லாம் உனக்கு தர முடியும்? அது எப்படி என் ஒய்ஃபை குறை சொல்லும் போது மட்டும் நீ என் ஃபேமிலி, வேறு ஏதாவது பர்சனலாக ஹெல்ப் கேட்டால் உனக்குன்னு உன் ஹஸ்பண்ட் ஃபேமிலி இருக்கா? அதான் உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு நீ ஏன் சொல்கிறீங்கள? அங்கே போயிட்டு உன்னோட ராஜ்யத்தெல்லாம் காட்டிக்கும். நீங்கள் பார்த்த இந்த தொகுப்பு வெறும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே.